இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். காலையில் ஒரு 7 மணிக்கு எங்களுடைய மாநில தலைவர் செல்வப்பந்தைக்கு வந்து திருநெல்வேலி எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் பற்றி ப்ரெஷர் கொடுத்தாரு. இது என்னாச்சு, ஏன் இவ்வளோ டிலே ஆகிட்டு இருக்கு, 2-3 நாள் ஆயிடுச்சு அவர் மிஸ் ஆகி. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா 12 o'clock நாங்கள் வந்து கண்டுபிடிச்சி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் சார் அப்படிங்கிறது தான் தகவல் எங்களுக்கு வந்துச்சு. ஓகே. அதுக்கு அடுத்த ஷாக் வந்து எங்களுக்கு வந்து அந்த லெட்டர், நீங்கள் ஃபஸ்ட்டு எஸ்பிக்கு எழுதுனதாக சொல்லப்பட்ட லெட்டரும் அடுத்து அவருடைய மருமகனுக்கு எழுதப்பட்டதாக சொல்ல 2 லெட்டரும் வெளில வந்துச்சு. அந்த லெட்டரில் வந்து கட்சியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்களை பற்றி, முன்னாள் தலைவர்கள், எம்எல்ஏக்களை பற்றி வந்திருக்குது. மேலும் நம்மளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன மோட்டிவ்ஸ்? இதை வந்து ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸா பாக்குறீங்களா இல்ல ஒரு பொலிட்டிக்கல் மோட்டரா பாக்குறீங்களா? நமக்கு அந்த முன்முடிவுக்கு தான் வர வேணாங்கிறாங்க. ஆக்சுவலாக பொலிட்டிக்கலாகவும் வேண்டாம், பர்சனலாகவும் வேண்டாம். இன்னும் சொல்ல போனோம்னா தலைவர் செல்வப்பந்தைக்கு வந்து சிஎம்கிட்ட டைரக்டர் இதை பற்றி பேசி இது கொஞ்சம் சீரியஸான மூவ் எடுங்கன்னு சொன்னோம்னா அவங்க நோட் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு நம்ம வந்து அரசு தரப்புலையும் அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டே தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதனால வந்து தனக்கு த்ரெட் இருக்குங்கிறது ஜெயக்குமார் அவர்களுக்கே தெரிஞ்சிருக்கு. முன்கூட்டியே போயிட்டு ஒரு பிஎஸ்ஓ ஒரு பாதுகாப்பு வாங்கியிருக்கலாமே சார். ஒருவேளை ஜெயக்குமார் இதை வந்து கேர்லெஸ்ஸாக டீல் பண்ணாமல் இருந்திருந்தால், முன்கூட்டியே எழுதின லெட்டர் கொடுத்திருந்தால், அல்லது மாநில தலைமைக்கு சொல்லியிருந்தால் அவர் இன்று உயிரோடு இருந்திருப்பார் என்பதுதான் நம்மளுடைய தோற்றம். தமிழின் மிக முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திருமிகு நபீல் அவர்கள் உள்ளார். வணக்கம் நபீல் சார். தமிழ்நாட்டையே உழுக்கக்கூடிய ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு. ஒரு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் கொலை தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பரபரப்பான செய்தியாக எல்லா உலகங்களையும் ஒரு தொடர்ச்சியான ஒரு விவாதத்துக்கு உள்ளாகி வருகிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தை காங்கிரஸ் கட்சி எப்படி பார்க்குது? குறிப்பாக இந்த கொலை என்பது ஆடிட்டர் ரமேஷ், அதே போல் ராமஜெயம் அந்த மாதிரி கொலையாக இந்த கொலையை பார்க்குறீங்களா? இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் மோட்டராக பார்க்குறீங்களா, இல்லை ஒரு சாதாரண ஒரு குற்றம், ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ், அந்த இடைப்பட்ட மோதல் அப்படியா பார்க்குறீங்களா? கட்சியோட நிலைப்பாடுகள் என்னவா இருக்குது? முதல்ல கட்சியோட நிலைப்பாட்டை சொல்லியிருக்கேன். இந்த செய்தி, இந்த நிகழ்வு நம்மளுக்கு செய்திக்கு வர்றதுக்கு முன்னாடி காலையில் ஒரு 7 மணிக்கு எங்களுடைய மாநில தலைவர் செல்வப்பந்தைக்கு வந்து திருநெல்வேலி எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் பற்றி ப்ரெஷர் கொடுத்தாரு. இது என்னாச்சு, ஏன் இவ்வளோ டிலே ஆகிட்டு இருக்கு, 2-3 நாள் ஆயிடுச்சு அவர் மிஸ் ஆன உடனே ப்ரெஷர் கொடுத்து பாடியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஓகே. இது அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா 12 o'clock நாங்கள் வந்து கண்டுபிடிச்சி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் சார் அப்படிங்கிறது தான் தகவல் எங்களுக்கு வந்துச்சு. ஓகே. அதுபடி அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி இருந்தது, மாற்றுக் கட்சியினர் இணையக்கூடிய நிகழ்ச்சி. அதில் வந்து சத்தியமூர்த்தி பவனில் நடக்க போகும்போது 11 மணிக்கு எங்களுக்கு இந்த ஷாக்கிங்கான நியூஸ். நீங்கள் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலைவருடைய, நீங்கள் இந்த கொஸ்டினை கேட்டாலே அவர் அப்செட் ஆகிடுவார். இதுதான் கட்சியினுடைய நிலைப்பாடு. ஓகே. ஸோ அவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த கட்சியினருமே மிகுந்த வருத்தத்திலையும், அதாவது என்ன சொல்கிறது, அது ஒரு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட, 1 மாதத்துக்கு முன்னாடி கூட ராகுல் காந்திஜி திருநெல்வேலி வந்திருக்கும் போகும்போது முழு பொறுப்பையும் பண்ணது அந்த மாவட்ட தலைவர் தான். ஸோ களமடி இப்படி ஒரு நல்ல ஆள் வந்து திடீர்னு இப்படி ஒரு மரணம், அதுவும் மர்ம மரணமாக இருக்குது அப்படிங்கிறது தான் கட்சியினர் இதுவரையும் கட்சியினர் அதுலேருந்து வெளியில் வரவே இல்லை. ஆக்சுவலாக அதுக்கு அடுத்த ஷாக் வந்து எங்களுக்கு வந்து அந்த லெட்ரு, அந்த 2 லெட்ரு, நீங்கள் ஃபஸ்ட்டு எஸ்பிக்கு எழுதுனதாக சொல்லப்பட்ட லெட்டரும் அடுத்து அவருடைய மருமகனுக்கு எழுதப்பட்டதாக சொல்ல 2 லெட்டரும் வெளில வந்துச்சு. அந்த லெட்டரில் வந்து கட்சியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்களை பற்றி, முன்னாள் தலைவர்கள், எம்எல்ஏக்களை பற்றி வந்திருக்குது. மேலும் நம்மளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இந்த அதிர்ச்சியிலேருந்து தலைவர் வந்து எப்படி பக்குவமாக ஹேண்டில் பண்ணாருன்னா, எந்த முன்முடிவுமே யாரும் எடுத்துடக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய இது. ஸோ அதனால் எஸ்பிகிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி தனிப்படை அமைக்க சொல்லி, அந்த தனிப்படையின் மூலயமா முழு சுதந்திரம் தரோம், எங்கள் கட்சியில் யாருமே ப்ரெஷர் தர மாட்டாங்க, நீங்கள் எங்களுக்கு இந்த இந்த சம்பவத்திற்கு உண்மையிலே கொலையா இல்லை தற்கொலையா இல்லை என்ன நடந்ததுங்கிறத எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதன்படி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொலைங்கிற மாதிரியான ஃபைண்ட் அவுட்டு வந்துட்டாங்க. கொலைங்கிற ஒரு முன்னுடிவுக்கு போலீஸுக்கு வந்துட்டாங்க. அப்போ போலீஸ் வர தான் நம்ம அந்த முடிவுக்கு அக்செப்ட் பண்ணுறோம். போலீஸ் வந்து அது கொலைன்னா நம்ம அது கொலைன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோம், தற்கொலைன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறோம் மைண்ட் செட்டில் தான் நம்ம இருந்துகிட்டு இருந்தோம். மிக கொடூரமான கொலை கிட்டத்தை காலை கட்டி கொண்டு அதுக்கப்புறம் எரிச்சு கொண்டிருக்காங்க. என்ன மோட்டிவ்ஸ்? இதை வந்து ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸா பார்க்குறீங்களா இல்லை ஒரு பொலிட்டிக்கல் மோட்டரா பார்க்குறீங்களா? நமக்கு அந்த முன்முடிவுக்கு தான் வர வேணாங்கிறாங்க. ஆக்சுவலாக பொலிட்டிக்கலாகவும் வேண்டாம், பர்சனலாகவும் வேண்டாம், நம்ம எதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். போலீஸோட என்கொயரி போய்கிட்டே இருக்கு. போலீஸோட என்கொயரியில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நடந்த இது மாதிரியான அரசியல் தலைவர்களுடைய கொலைகளில் இவ்வளோ ஃபாஸ்ட் ட்ராக்காக எந்த கேஸுமே நடந்தது கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன ஆடிட்டர் ரமேஷோடைய கொலை வழக்கோ அல்லது வந்து
ராமஜெயம் கொலை வழக்கோ இன்னும் ஸ்டில் பெண்டிங்ல. ஆடிட்டர் ரமேஷ் கொலை சில குற்றவாளிகள்னு பிடிச்சாங்களே தவிர, அது என்ன நடந்துச்சு, என்ன மோட்டிவ் நடந்துச்சுன்னு இது வரைக்கும் யாருமே வெளியிடல. ராமஜெயமோட குற்றவாளிகள் யாருன்னே தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஆனா இந்த கேஸ்ல வந்து இவ்வளோ 2-3 நாட்கள்ல வந்து இது கொலைதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு காவல்துறை போய்கிட்டே இருக்குது. அந்த காவல்துறைய முடிவு வர வரைக்கும் நம்ம அமைதியா இருப்போங்கிறது தான் எங்களுடைய மாநில தலைமையுடைய முடிவு. அது தேசிய தலைமையோட முடிவு அதாக தான் இருக்கு. ஓகே சார், கிட்டத்தட்ட ஒரு 30ஆம் தேதியே இந்த வந்து மரண வாக்குமூலத்தை அவர் எழுதி கொடுத்ததாக ஒரு தகவல். அதை வந்து ஏன் போலீஸ் கிட்ட கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு இயல்பா எழுதி அவர் தான் கொடுக்கல. 30ஆம் தேதி அவர் டேட் போட்டு எழுதிருக்காரு ஆக்சுவலா. ஏன்னா எஸ்பியோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா எனக்கு வந்து வரவே இல்லை அப்படிங்கிறாரு எஸ்பி. இந்த கம்ப்ளைண்டா கொடுக்கும் போது அந்த லெட்டரையும் கொடுத்துருக்காங்களா? ஆஹா, கம்ப்ளைண்டா கொடுத்ததுக்கு அப்புறம் காவல்துறையினர் வந்து அவங்களுடைய அலுவலகத்துல சோதனையிட்டு இருக்காங்க. ஓகே. அந்த அலுவலகத்துல சோதனையிட போகும்போது ஜெயக்குமாரோடைய பிஏவும் கூட இருந்திருக்காரு. ஓகே. பிஏவே வச்சுக்கிட்டு தான் அந்த லெட்டரை அங்க ஆபீஸ்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா எஸ்பிக்கு எழுதுன லெட்டரை, அவ எழுதுறதாக சொல்லப்பட்ட லெட்டரை ஆபீஸ்ல சர்ச் போகும்போது லெட்டர் எடுத்திருக்காங்க ஆக்சுவலா. ஓகே. அதனால காவல்துறைக்கு இது வந்து முன்கூட்டியே தெரியாம காவல்துறை மேலும் நிறைய பேர் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. காவல்துறைக்கு இது முன்கூட்டியே தெரியாது ஆக்சுவலா. ஒருவேளை முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா அவருக்கான பாதுகாப்பு விஷயங்களோ ஏதோ பண்ணிருக்கலாம்ங்கிறது தான் அவங்களுடைய கூட்டுறவு இருக்குது ஆக்சுவலா. அதே மாதிரி நம்மளுடைய மாநில தலைமைக்கும் அவர் எந்த ஒரு புகாரையும் அனுப்பவே இல்லை ஆக்சுவலா. ஓகே. மாநில தலைமைக்கு எந்த ஒரு புகாரும் அனுப்பவே இல்லை. ஏன்னா கடைசி மொமெண்ட் வரைக்கும் தலைவரோட நல்லா பேசிட்டு தான் இருந்திருக்காரு ஜெயக்குமார் சிங். அப்ப கூட இந்த விஷயம் இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது தலைவரே, இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இல்ல இது நான் பணம் கொடுத்துருக்கேன் அல்லது இதுக்கு செலவு பண்ணிருக்கேன், எனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு கூட அவர் கேட்கவே இல்லை. இதற்கு முன்னாடி ரொம்ப கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க, ஏதாவது மோட்டிவ் இருக்கணும். இதுக்கு முன்னாடி சாருக்கு எதுவும் ஒரு கொலை மிரட்டல் எல்லாம் எதுவும் வந்திருக்கா? குறிப்பாக ஒரு போலீஸ் பாதுகாப்பு கேட்டு எஸ்பிக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு மாநில தலைமைக்கு ஒரு இன்டிமேஷன் பண்ணிருக்கலாம், அவங்களால வாங்கி கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி எதுவும் நடந்திருக்கா? இந்த அப்படித்தான் நடக்கலங்கிறதுனால தானே இப்ப இஷ்யூ அது ஆக்சுவலா. இப்ப ஜெயக்குமார் அந்த லெட்டர்ல எழுதிருக்கிறாரு எனக்கு வந்து கொலை மிரட்டல் இருக்குது, அதுக்கு காரணமா அப்படி ஒண்ணு எனக்கு ஏதாச்சும் ஒரு நிகழ்வு நடந்தா இவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலிடுறாரு ஆக்சுவலா. என் வீட்டையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டையும் வாட்ச் பண்றாங்க, 2 நாள் வந்து வீட்டு வாட்ச் பண்ணாங்க, நான் திருடங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதனால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலங்கிறத அவர் மென்ஷன் பண்றாரு ஆக்சுவலா. ஓகே. திருட வந்தாங்கன்னு நினைச்சிட்டு போலீஸ்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கேன், ரொட்டீனா அங்க ராபரி நடக்கும் போல இருக்குது, அதை பேஸ் பண்ணி அவர் கொடுக்காம இருந்திருக்காரு. ஓகே. சோ ஒருவேளை அவர் கொடுத்திருந்தால் அல்லது மாநில தலைமைக்கு தகவல் கொடுத்திருந்தால் இந்நேரம் ஜெயக்குமார் அட்லீஸ்ட் உயிரோடாவது இருந்திருப்பாருங்கிறது தான் எங்களுடைய கருத்து ஆக்சுவலா. அந்த இதுல கொஞ்சம் அவங்க கேர்லெஸ்ஸா இருந்துட்டாங்களோ அப்படிங்கிறது எங்களுக்கு மிகுந்த வருத்தமா தான் இருக்கு. மரண வாக்குமூலம்னு சொல்லப்படுற அந்த கடிதத்தில் 2 முக்கியமான பெயர்கள் இருக்கு. ஒருவர் பேர் கேவி தங்கபாலு, முன்னாள் காங்கிரஸ் தலைவர். அதே போல நாங்குநேரி எம்எல்ஏ திருமிகு ரூமி மனோகரன். உங்களுடைய பேர் இருக்கு. கிட்டத்தட்ட 2 பேரும் பணம் வாங்கியிருக்காங்க, திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற டோன்ல வந்து வெளிப்படையாவே எழுதியிருக்காரு. ஸோ அது 2 பேருமே மறுத்திருக்காங்க. இந்த பணம் கொடுக்கல் வாங்கல 2 பேருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையா? நீங்க சொல்லக்கூடிய கேவி தங்கபாலு சாரோ, தலைவர் கேவி தங்கபாலோ அல்லது ரூபி மனோகரனோ அவருடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்கோங்க. நீங்க அவர் சொல்லக்கூடிய கேவி தங்கபாலு 10 லட்ச ரூபா வாங்கிட்டு கொடுக்கலன்னு சொல்றாரு. 10 லட்ச ரூபா கூட இல்லாதவரா கேவி தங்கபாலுங்கிறத நீங்க யார் வேணாலும் விசாரிச்சு பார்த்துக்கிறீங்க. ஓப்பனா சொல்ல போனோம்னா அவருக்கு வந்து இங்க இதுல நம்ம சோழிங்கநல்லூர் பக்கத்துல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஆமா, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். போக சேலம்ல அவருக்கான தொழில்கள் நிறைய வச்சிருக்கிறாரு. அவர் ஏன் ஒரு 10 லட்ச ரூபா வாங்கணுங்கிற ஒரு கொஸ்டின் வரும்ல, அது ஒரு விஷயம். அதே மாதிரி ரூபி மனோகரனுக்கு சென்னையில நீங்க புறநகரத்துல போய் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல ரூபி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹீஸ் எக்ஸ் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர். அவர் ரூபி மனோகரன் ஏர்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு வெளில வந்தவர். வந்ததுக்கு அப்புறம் பிசினஸா ஆரம்பிச்சு ரூபி கன்ஸ்ட்ரக்ஷனை இன்னைக்கு பல ஆயிரம் கோடி ரூபா அதுக்கு. அது மட்டும் இல்லாம அவர் கட்சியில சேர்ந்து 3 வருஷத்துல இப்ப 2வது தடவை எம்எல்ஏவும் இருக்கிறார். அவர் போய் எதுக்கு 70 லட்ச ரூபா வாங்கணுங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. உங்களுடைய கூற்றுப்படி வாங்கினதாகவே வச்சுக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள், அந்த லெட்டர் அதுக்காண்டி மர்டர் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதே கொஸ்டின் தான் போலீஸ்க்கும் இருக்குது, எங்களுடைய மாநில தலைமைக்கும் இருக்குது, எங்களை மாதிரி தொண்டர்களுக்கும் இருக்குது. அதனால வந்து நம்ம முன்முடிவுக்கு வந்துட வேண்டாம், போலீஸ் வந்து எல்லா விஷயத்தையும் எடுத்து முடிக்கட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறது. ஓகே. உங்க 2 பேரையுமே வந்து அந்த கடிதத்துல எழுதியிருக்காரு ஜெயக்குமார் அவர்கள். உங்க 2 பேருக்கு எதுவும் பர்சனல் மோட்டிவ் எதுவும் இருக்கா சார்? ஃபார் எக்ஸாம்பிள் கேவி தங்கபால் அவர்களுக்கும் ரூபி மனோகரன் அவர்களுக்கும் ஜெயக்குமாருக்கும் ஏதாவது மோதல் மாதிரி எதுவும் கடந்த காலங்களில் இருக்கா? இல்ல, இப்ப தலைவர் கேவி தங்கபால் தான் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பொறுப்பாளர். அவர் ஆக்சுவலா இந்த எலெக்ஷன்ஸ்க்கு உள்ள திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஃபுல்லாக அவர் தான் பொறுப்பாளர். இது ஒண்ணு. அது எப்படி தொடர்புங்கிறதுக்கான சொல்றேன். ரூபி மனோகரன் வந்து அதே திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து நாங்குநேரி தொகுதியில இருந்து வந்திருக்கிறாரு. இதுதான் தொடர்பு. அப்போ லோக்கல்ல இருக்க போகும்போது அவங்களுக்குள்ள உள்ள
பேச்சுவார்த்தைகள் அல்லது வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே நல்லா இருந்துட்டு தான் இருந்திருக்கும். ஓகே. ஸோ அதன்படி ரூபி மனோரமா அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாருன்னா, பல வருஷமா அவர் என்னோட தம்பியா பழகிருக்கோம், பேசியிருக்கோம். அவர் வீட்டில் நான் போய் சாப்பிட்ருக்கேன், எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்படி அந்யோன்யமாக தான் இருந்திருக்கோம். ஆனால் என் மேலே அவர் கொலை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பழியை என்னால் தாங்க முடியலைங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இவங்க 2 பேருமே அதாவது அரசியலில் நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்தால் கூட அது கொலை வரை போகுமாங்கிறது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். நம்ம இப்போ சில மீடியாக்களில் கூட பேசுகிறாங்க, பொதுமக்கள் பேசுகிறாங்க, அதை நான் அப்படியே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சில ஊடகங்களில் சில ஜேர்னலிஸ்ட் பேசுகிறாங்க. பொதுமக்கள் பேசுவதை நம்ம அப்படி சொல்கிறதுக்கு ஊடகங்கள் நம்ம வந்து ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணணும். இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்னு இருக்குது. அது மாதிரி நம்ம அப்படியே எடுத்துப்பட்டோம்னா அது வந்து உண்மையான செய்தியாக இருக்காதுங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கமிட்டி எங்களுடைய கமிட்டியும் அதுக்கப்புறம் வந்து போலீஸ் தரப்புலையும் என்ன சொல்கிறாங்களோ அதை முடிவை வச்சுட்டு அடுத்த கட்டமாக நம்ம நடவடிக்கை எடுப்போங்கிறது தான். நாங்கள் அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அநேகமாக ஒரு 2-3 நாளில் நம்மளுக்கு அதுக்கான இது கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே சார். அதாவது அந்த கடிதத்தில் யாரெல்லாம் பேர் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே வந்து சம்மன்ஸ் கொடுத்து விசாரணை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கேவி தங்கபால் அவர்கள் நான் வந்து பணம் வாங்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு கூட ரூபி மனோகரன் அவர்களுக்கும் சம்மன்ஸ்லாம் போயிட்டு அவருக்கும் போயிருக்கும் போது இந்த வழக்குக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறதாக ஒரு தொலைக்காட்சியில செய்தியெல்லாம் போயிட்டுருச்சு. 2 பேருக்குமே எனக்கு இந்த இஷ்யூவில் சம்மந்தமே இல்லைன்னு டைரக்டாக சொல்ல வராங்களா? அவங்க சம்மந்தம் இல்லைங்கிறாங்க. அதாவது எனக்கு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு ஒரு பாதிப்புனா அது என்னால் தான் நடந்துச்சுங்கிறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை இல்லையா? அதே தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து மாவட்ட தலைவரே எனக்கு மிக நல்ல பழக்கமாக இருந்தார். மாவட்ட தலைவராக இருந்துட்டு அதாவது இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களே மிக வேகமாக செயல்படக்கூடிய மாவட்ட தலைவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நபர் ஜெயக்குமார் தன்சிங் அவர்கள். அந்த ஜெயக்குமார் தன்சிங் வந்து கொலை நடந்திருக்குது, அந்த கொலைக்கு நான் தான் காரணம்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குதுங்கிறது தான் 2 பேருடைய. அதுவும் நேற்று சம்மனில் போய் 2 பேரும் ஆஜராகிட்டு தான் வெளில வந்திருக்காங்க. 2 பேருமே தலைவர் கேட்கும் போது வெளில வந்துட்டு தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. ஆக்சுவலாக அந்த சம்மன் போயிட்டு ஆஜராகிட்டு வெளியில் இவர் ரூபி மனோகரன் அதுக்கு முன்னாடியே அதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக அந்த இன்ஸ்டன்ட் வந்து அன்னைக்குண்டே பவனில் வச்சு ப்ரெஸ்ஸை பார்த்து அந்த இதுக்கான அவரோட தலைப்பு விளக்கத்தை கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஊடகங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம், எந்த ஒரு முன்முடிவுக்கும் வராதிங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உண்மையிலே இதில் தவறு செய்தவர்களும் நாங்களும் விட மாட்டோம். ஆக்சுவலாக அவங்களுக்கான உரிய தண்டனையை வாங்கி கொடுக்குற வரைக்கும் காங்கிரஸ் கட்சி போராடிக்கிட்டே இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது. எங்களுடைய இன்னும் சொல்ல போனோம்னா தலைவர் செல்வப்பந்தைக்கு வந்து சிஎம்கிட்ட டேரக்டாக இதை பற்றி பேசினார். பேசி இது கொஞ்சம் சீரியஸான மூவ் எடுங்கன்னு சொன்னோன்னா அவங்க நோட் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கேஸ் வந்து ஸ்பெஷல் கேஸாக அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு நம்ம வந்து அரசு தரப்புலையும் அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டே தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதனால வந்து இன்னார் செஞ்சுட்டாரு. நம்ம அதில் இன்னும் 4-5 பேர் இருக்கிறாங்க. நம்ம அவங்களே நம்ம கூட சொல்லலாம். இன்னைக்கு கூட அவங்களுடைய சகோதரரை கூட என்கொயரி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஆங்கிள்லையுமே இது நீங்கள் கேட்குற மாதிரி இது பொலிட்டிக்கல் மேட்டரா அல்லது பர்சனல் மோட்டிவா இல்லை வேற எதுவும் இதில் இருக்குதாங்கிறத வந்து காவல்துறை எல்லா ஆங்கிள்லையுமே விசாரிச்சுக்கிட்டே தான் இருந்துகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ பொலிட்டிக்கல் மேட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஏதோ அதை நாங்கள் எடுக்கிறோம். இல்லை பர்சனல் மோட்டிவ் தான், இல்லை வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாலும் காவல்துறை அதுக்கு என்ன இருக்குன்னா நம்ம அதை முழு ஒத்துழைப்பு கொடுப்போங்கிறது மாநில தலைமையுடைய. ஓகே சார். மாநில தலைமைக்குள்ள ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க. முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களை வச்சு ஒரு குழு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குழு எதுக்காக ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரியான விஷயங்களை அந்த கமிட்டி பண்ணும் சார், என்ன பண்ண போறாங்க அந்த கமிட்டி? 2 தினங்களுக்கு முன்னாடி தலைவர் செல்வப்பந்தை தலைமையில் முன்னாள் தலைவர்கள் வந்து ஈவி.கே. இளங்கோவன், கே.எஸ். அழகிரி திருநெல்வேலியில் இருந்தார், கிருஷ்ணசாமி அவர்கள், முன்னாள் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள், அதுக்கப்புறம் வந்து திருநாவுக்கரசு திருச்சியில் இருந்தார். இவங்களெல்லாம் கான்காலில் எடுத்து இவங்களெல்லாம் அப்பியரன்ஸில் வச்சு இந்த கேஸை வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து இதை ஃபாலோ பண்ணணும். இந்த ஃபாலோ பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டை வந்து நம்ம டெல்லி தலைமைக்கு அனுப்பணும். அதாவது கட்சி ரீதியாக. ஓகே. நம்ம வேற எந்த முடிவும் எடுக்க முடியாதுங்கிறத கட்சி ரீதியாக அந்த கேஸை ஃபாலோ பண்ணி டெல்லிக்கு அனுப்பணும். அதுக்கு வந்து இவங்க தான் பொறுப்பாளர்கள்னு சொல்லிட்டு முன்னாள் தலைவர்களை வச்சு தலைவர் செல்வப்பந்தை தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு ஆலோசனை நடத்தினாங்க. ஓகே. டெல்லி தலைமை எப்படி சார் பார்க்குறாங்க? சீரியஸாக தான் பார்க்குறாங்க இந்த விஷயத்தை. இங்கே இருந்து சம்பவங்கள் எதுவும் சொல்லப்பட்டிருக்கா டெல்லி தலைமைக்கு? டெல்லி தலைமை எவ்வளோ நுட்பமாக இந்த கேஸை பார்க்குறாங்க? பார்க்கணும்ல. ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ராகுல்ஜி வந்து நிகழ்ச்சி ஒருங்கிணைச்சவர் வந்து இறந்து போயிருக்காரு. ஓகே. அப்போ அவங்களுக்கு இமீடியட்டாக நாங்கள் நோட்ஸ் கொடுத்தே ஆகணும்ல அந்த இடத்துல. ஓகே. அவங்களும் சீரியஸாக தான் கேட்குறாங்க. டே டு டே என்ன அப்டேட்டோ எங்களுக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருங்க. எங்களுக்கு கவர்மெண்ட் என்ன போலீஸ் தரப்புலையும் கவர்மெண்ட் தரப்புலையும் என்ன சொல்கிறாங்களோ அதை எங்களுக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருங்க.
நாங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அவங்க அதுக்கு மேல இது கட்சி ரீதியான ஒரு அப்டேட் தானே தவிர, அவங்க அதுக்கு மேல ஒண்ணும் இது பண்ண முடியாது. ஓகே. மிச்சபடி அரசுக்கு அழுத்தம் கொடுக்குவதை வந்து எங்களுடைய மாநில தலைவர் செல்வப்பந்தி அவர்கள் கன்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்ல. ஓகே சார். திமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டுல போய்க்கிட்டு இருக்கு. நீங்க வந்து முக்கியமான ஒரு கூட்டணி பார்ட்னர். ஸோ என்ன மாதிரியான இஷ்யூவை வந்து திமுக தலைமைக்கு நீங்க அழுத்தம் கொடுக்குறீங்க இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும்? என்ன கொடுத்துருக்கீங்க சார் திமுகவுக்கு சரி, போலீஸ்க்கும் சரி, என்ன மாதிரியான பிரச்சனை நீங்க கொடுத்துருக்கீங்க? என்ன சொல்ல விரும்புறீங்க? அழுத்தம் கொடுத்துருக்கோம்டா, நாங்க தலைவர் செல்வப்பந்தி அவர்கள் சொன்னது வந்து, இந்த கேஸ்ல யார் வந்து இத கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க, அந்த காம்ப்ரமைஸ்குள்ளேயே போயிட வேண்டாம். ம். ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரையல் நடத்துங்க. ஓகே. யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி. சட்டத்தின் முன்னாடி அவங்கள கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டியது எங்களுடைய கடமை. காங்கிரஸ் கட்சியே இந்த கேஸை வந்து தனிப்பட்ட முறையில் நடத்துங்கிறதையும் எங்களுடைய மாநில தலைவர் வந்து பிரஸ் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காரு. ஓகே. அது போக வந்து சிஎம்டையும் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஎம்டையும் பர்சனலாக பேசியிருக்காரு. டெய்லி வந்து எஸ்பிக்கு வந்து திருநெல்வேலி எஸ்பிக்கு வந்து தலைவர் பேசிட்டு தான் இருக்காரு. இதை பற்றின அப்டேட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காப்புல. அதன்படி தான் தனிப்படை அமைச்சு டிஎஸ்பி தலைமையில் தனிப்படையெல்லாம் அமைச்சு டிஎன்ஏ டெஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு டெஸ்டா நடந்துகிட்டே டெஸ்ட் கூட இப்பதான் போயிட்டே இருக்குது உங்களுக்கு. ஸோ எல்லா அப்டேட்ஸும் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக குற்றவாளிகளை தப்பிக்க விடக்கூடாது என்பது காங்கிரஸ் கமிட்டியினுடைய முக்கியமான முடிவு. ஓகே சார். சார் தனக்கு த்ரெட் இருக்குங்கிறது ஜெயக்குமார் அவர்களுக்கே தெரிஞ்சிருக்கு. முன்கூட்டியே போயிட்டு ஒரு பிஎஸ்ஓ ஒரு பாதுகாப்பு வாங்கியிருக்கலாமே சார். அதுதான் நம்மளுக்குமே, அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, ஒருவேளை ஜெயக்குமார் இதை வந்து என்ன சொல்றது ரொம்ப கேர்லெஸ்ஸாக டீல் பண்ணாமல் இருந்திருந்தால், ஒருவேளை முன்கூட்டியே எழுதின லெட்டர் கொடுத்திருந்தால் அல்லது மாநில தலைமைக்கு சொல்லியிருந்தால் அவர் இன்று உயிரோடு இருந்திருப்பார் என்பதுதான் நம்மளுடைய குற்றம். அது ஏன் நடக்கலை, என்ன நடக்கலைங்கிறது நம்மளுக்கு தெரியல ஆக்சுவலாக. ஓகே சார். இந்த இஷ்யூவை பற்றி பேசும்போது 2 சைடில் இருந்து மாறி மாறி குற்றம் சாட்டிக்கிறாங்க. இது வந்து அரசியல் கொலைங்கிறாங்க, இது குடும்பத்துக்கு உள்ள நடந்த பிரச்சனைங்கிறாங்க. குடும்பத்துக்குள்ள நடந்த பிரச்சனையின் காரணமாக தான் இந்த கொலை நடந்தது சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல, வீட்டுக்கு பின்னாடி தான் அந்த தோட்டத்தில் தான் அவங்களுடைய வந்து பிணம் கிடந்திருக்கு. அதே போல் வந்து அதை கூட அவங்க கணிக்கல, ஒரு நாள் கழிச்சு தான் சொல்லியிருக்காங்க. இப்படிங்கிற பல ஹேஷியங்களாக சில விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கேன் சார் இந்த வழக்கை பொறுத்த வரைக்குமே. அதுதான் நம்மளும் சொல்கிறோம், அதை பற்றி பேசுகிறாதீங்க தயவு செய்து. என்ன அப்டேட் வருதோ அதை பற்றி நம்ம பேசலாம் ஆக்சுவலாக. நம்ம நாளைக்கு நம்ம ஒன்று சொல்லியிருப்போம், அதுக்கு ஆப்போசிட்டாக கூட வேற ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே. எந்த ஒரு முன்முடிவுக்கும் வராதீங்க, ஊடகங்கள் வராதீங்க, இதை பத்தி பேசுறாங்க, வராதீங்கன்னு சொல்ல வரீங்களா? ஊடகங்கள் மட்டும் நான் சொல்லல, இப்ப ஊடகங்கள் என்ன மாதிரி வந்து உட்காந்து பேசுறாங்க இல்லையா, அவங்களுமே ஒரு முன்முடிவுக்கு வந்துடுறாங்க. ஊருக்குள்ள பேசுறாங்க, இந்த ரூபி மாணவர் தான் இதுக்கு காரணமா இருப்பாருன்னு சொல்றாங்க, அதனால நான் அதை சொல்றேன் அப்படிங்கிற முன்முடிவுக்கு வராதிங்க. நம்ம பொலிட்டிக்கல் மட்டும் நினைக்கிறோம், நாளைக்கு ரிசல்ட் வந்து பர்சனல் மோட்டிவ் வந்திருந்தா என்ன பண்றது ஆக்சுவலா? அப்போ நம்ம பேசின இது எங்க நம்ம பர்சனல் மோட்டிவ் நினைக்கலாம், திடீர்னு பொலிட்டிக்கல் மேட்டரா இருந்தோம்னா என்ன பண்றது? இவர் ஒரு லிஸ்ட் அவுட் போட்டிருக்காரு, ஒரு 6-7 பேர் லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காப்புல, அந்த லிஸ்ட்ல இல்லாத ஒரு ஆள்னு பண்ணியிருந்தாங்கன்னு வேற ஏதோ ஒரு ஆள் வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஸோ அதனால முன்முடிவுக்கு வந்துடாதீங்கிறதா எங்களுடைய கோரிக்கையாக தான் நான் இந்த இடத்துல வைக்கிறேன். அந்த கோரிக்கையை ஏற்று அந்த போலீஸோடைய ஒவ்வொரு அப்டேட்ஸ் வரப்போகும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இல்லைன்னா இது வந்து தேவையில்லாத கன்ஃபியூஷனை கொண்டு போய் விட்டுரும், இன்வெஸ்டிகேஷனை வந்து மிஸ்லீடிங் கொண்டு போய் விட்டுரும். இப்போ நம்ம இவர் என்னதான் சொல்ல போகும்போது கிரவுண்ட்ல இப்போ ரூபி மனோகரன் எம்எல்ஏ இருக்காரு, அப்போ அவங்க கிரவுண்ட்ல வந்து அந்த மக்கள் என்ன நினைப்பாங்க ஆக்சுவலா? இப்போ நாளைக்கு அவர் திரும்பவும் ஓட்டு கேட்ட போகிற இருந்தா மக்கள் மீது தான் வேலை பார்த்தாகணும், அவர் வேலை பார்த்தாகணும். அப்போ வந்து நாளைக்கு அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி வந்திருந்தா கூட இந்த ஊடகங்களினுடைய வேகம் வந்து ஒரு செஞ்சிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் செஞ்சுட்டு இவங்கெல்லாம் எம்எல்ஏ தானப்பா ஈஸியாக தப்பிச்சுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கூட கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ அதனால வந்து ஊடகங்களுக்கு மட்டும் பொறுப்பு இருக்குன்னு சொல்லல, ஊடகத்தில் உட்காந்து பேசுறவங்களுக்கும் பொறுப்பு வேணுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. ஓகே சார். காங்கிரஸும் அஃபிஷியலாக எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்கு, டெய்லி ப்ரெஸ் மீட்டை பார்த்துக்கிட்டு இருக்காரு தலைவர். ஆக்சுவலாக டெய்லி இதை பற்றி எனக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ரொம்ப சமீப காலமாக இந்த இஷ்யூ பற்றி ரொம்ப அதிகமாக பேசுறாரு. நீங்கள் நேற்று காமராஜருடைய நினைவுலகத்துக்கு போயிருக்க போகும்போது கூட நீங்கள் அதற்கு முன்னாடி நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு, இந்த கொஸ்டினை பற்றி கேட்கும்போது அப்செட் ஆகிட்டு. ஏன்னா எங்களுக்குள்ளேயே அந்த பெயின் இருக்குது, ஆனால் எங்களுக்குமே உடனே உங்களுக்கு யாருங்கிற கை காமிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட பதில் இல்லை. ஆக்சுவலாக அந்த பதிலுக்காண்டி தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பதில் வரப்போகும்போது நாங்களும் உங்களோட நின்று அதுக்கான வேலைகளை பார்ப்போம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. இன்வெஸ்டிகேஷன் எப்படி சார் போய்கிட்டு இருக்கு? இன்வெஸ்டிகேஷன் தரப்பு எப்படி என்ன சொல்றாங்க? எதுவும் பேசுனீங்களா? அவங்க நல்லா இன்னைக்கு கூட காலையில் தலைவர் பேசினாரு. ஆக்சுவலா ஓகே, காலையில் தலைவர் பேச போகும்போது இது மாதிரி சம்மன்ஸ் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு சார்,
ஓரளவுக்கு எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோம். இன்னைக்கு ஒரு செட் ஆஃப் டீம்கிட்ட வந்து சம்மன்ஸ் கொடுக்குறோம், வந்து அவங்களும் ஆஜராக போறாங்க. ஓகே, இன்வெஸ்டிகேஷன்ல எந்த ஒரு தொய்வும் இல்லைங்கிறீங்களா? எந்த ஒரு தயவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு 4-5 நாள்ல இவ்வளோ ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி இவ்வளோ வந்திருக்காங்க. உடனே டிஎன்ஏ டெஸ்ட் முடிஞ்சிருக்குது. கொலைதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. முதல்ல தற்கொலையா ரெண்டாவது நாளே கன்ஃபார்ம் கன்ஃபார்ம், அடுத்த நாளே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொலைதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் முடிஞ்சு டிஎன்ஏ டெஸ்ட் பையனுக்கும் எடுத்து அவருக்கும் எடுத்து அவர் தாங்கிறதையும் முதலுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. திரும்பவுமே வந்து உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து எங்கெங்கெல்லாம் அடிபட்டு இருக்குதுங்கிறத வந்து ரிப்போர்ட்டாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர் மென்ஷன் பண்ண லெட்டர்ஸை வந்து ஃபாரன்சிக் அனுப்பிச்சிருக்காங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். ஏற்கனவே வந்து அந்த லெட்டர் வந்து ஃபேக்குன்னு 2 லெட்டருமே ஃபேக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அந்த லெட்டரை வந்து ஃபாரன்சிக் அனுப்பிச்சிருக்காங்க. அவர் தான் எழுதியிருக்காரு. அதில் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ அது ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. அது இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். அது பூனே போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன். அதனால வந்து அது ஒரு 1 or 2 daysல வந்துடும் அந்த ரிசல்ட். ஓகே, ஒரு வாரங்களில் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு சார் ஒரு லைன்ல. என்னன்னா 2 கடிதம் இல்லாம இன்னொரு கடிதத்தை மாநில தலைவருக்கு அனுப்பியதாக ஒரு தகவல். அது உண்மையா இல்லையா? இல்ல, மாநில தலைமைக்கு எந்த ஒரு கடிதத்தையும் ஜெயக்குமார் அவர்கள் அனுப்பவில்லை. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்களை விட இப்போ உள்ள தலைவர் வந்து சென்னையில் இருக்காரு அப்படின்னு சொன்னா டெய்லி பவனுக்கு வர்றாரு. டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் பவனில் இருக்காரு. பவனில் வந்துட்டு அவருக்கு வந்த லெட்டர்ஸு, அவருக்கு வந்த கால்ஸு, அவருக்கு மாநில தலைமைக்கு அணுகுவாங்கல்ல, நிறைய பேர் கோரிக்கை வச்சுட்டு மனு வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு தான் அவர் தொகுதி கிளம்பி போகிறார். ஸோ ஒரு லெட்டருமே அவர் மிஸ் பண்ண மாட்டார் இந்த இதை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி உள்ளக்கையுமே வந்து அவர் பேர் போட்டு வருது அப்படின்னு சொன்னோம்னா மிஸ் பண்ண மாட்டாங்க. 2வது, மாநில தலைவருடைய நம்பர் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக ஆக்சுவலாக நீங்கள் மாவட்ட தலைவர்னு இல்லை, ஒன்றியத்தில் இருக்கவங்க, நகரத்தில் இருக்கவங்க, அல்லது கிளையில் இருக்கவங்கள்ட்ட கூட அவர் நம்பர் கொடுத்து வச்சிருப்பார். யாராக இருந்தாலும் டேரக்ட் ஆடிங்கன்னு சொல்லுவார். ஸோ அப்படி ஈஸி ஆக்சஸில் உள்ள தலைவர்கிட்ட கூட அவர் சொல்லலையேங்கிறது தான் நம்மளுக்கு வருத்தம். ஆக்சுவலாக ஓகே, ஒருவேளை சொல்லியிருந்தா தலைவரே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு பிஎஸ்ஓ போட சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக இது என்ன கேஸுங்கிறத பார்த்து அவரே ஷார்ட் அவுட் பண்ண சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக ஓகே, இது எல்லாமே நடந்திருக்கும். அது ஏன் நடக்கலை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து பெரிய கொஸ்டினாக இருக்குது. 2வது, அவர் ரொம்ப தைரியமானவர். அவர் வந்து ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நாட்டம் உள்ளவர். ஆக்சுவலாக ஓகே, அப்படிப்பட்ட ஜெயக்குமார் தன்சிங் வந்து எல்லாத்துலேயும் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாதீங்கிறது வந்து அட்வைஸாக சொல்லுவார். ஆக்சுவலாக அது தற்கொலை பண்ணோம்னா நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. ஸ்பிரிச்சுவலாக பேசக்கூடிய ஆள் அவர். ஃபர்ஸ்ட் தற்கொலைன்னு சொல்ல போகும்போது எங்களுக்கே ஷாக். ஆக்சுவலாக அவர் தலைவர் வந்து அப்போயே சொல்றாரு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டார். ஏன்னா அவருடைய ஆன்மீகத்தை பற்றியும் அவர் பர்சனலாக வந்து தலைவருக்கு தெரியுங்கிறதுனால வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சார். உடனே விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சார். ஸோ அப்படிப்பட்ட நபர் வந்து கொஞ்சம் தலைவருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், ஓகே, அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு லெட்ரு அவர் ரெடி பண்ணி இருந்தால் ஒரு வேலை அதை வாட்ஸ்அப்பில் கூட சென்ட் பண்ணியிருக்கலாம். சென்ட் பண்ணியிருந்தாருன்னா இமீடியட்டாக அதுக்கு ஆக்ஷன் எடுத்திருப்பார் தலைவர். ஓகே, அந்த கடிதம் தான் சார் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது. 30ஆம் தேதி எழுதப்பட்ட கடிதம் ஏன் அந்த காலதாமதம்ங்கிற கேள்விதான். பிஏ கிட்ட கூட அந்த லெட்டரை கொடுக்கவே இல்லை. நான் இவங்க சர்ச்சுக்கு போகும்போது பிஏ கூட்டு போய், ஏன்னா ஒரு ஆள் வேணும்லங்க. ஆக்சுவலா ஓகே, உள்ள என்ன இருக்குதுங்கிறத இவங்க சர்ச் பண்ண போகும்போது அந்த கடிதத்தை வந்து இவங்க மகன் தரப்போ மருமகன் தரப்போ கூட போலீஸ் கொடுக்கல. போலீஸ் வந்து இங்க சர்ச்சுக்கு வரும்போது அந்த லெட்டர் வந்து எடுக்கிறாங்க. அதான் எஸ்பியோட ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலா ஓகே, நாங்க சர்ச்சுக்கு போகும்போது அந்த லெட்டர் கிடைச்சதுங்கிறது எஸ்பியோட. ஆஃப்டர் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த இவங்க போய் சர்ச் பண்ண போறாங்க. ஆக்சுவலா சர்ச் பண்ண போகும்போது தான் அந்த லெட்டர் வந்து எடுக்கறாங்க, சீஸ் பண்றாங்க. லெட்டரை சீஸ் பண்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு லெட்டரும் கிடைக்குது. ஆக்சுவலா ஓகே, அவர் மருமகனுக்கு அனுப்புன லெட்டர் அவருக்கு போய் சேர்ந்துச்சா நம்மளுக்கு தெரியும். அதாவது ஃபேமிலிக்கு எழுதின லெட்டர், ரெண்டாவது லெட்டர் மருமகன் போட்டிருப்பாரு. ஆக்சுவலா அந்த மருமகனுக்கு எழுதின லெட்டரும் அவருக்கு போய் சேர்ந்த மாதிரி தெரியல. ஏன்னா அவருக்கு போயிருந்தா கூட அவருக்கு கொஞ்சம் அலர்ட் பண்ணிருக்கலாம். அவருக்கும் போய் சேர்ந்த மாதிரி நம்மளுக்கு தெரியல. ஸோ எஸ்பிட்ட இந்த லெட்டரும் போடல, மாநில தலைமைக்கு இந்த லெட்டர் வரல, மருமகனுக்கு இந்த லெட்டர் போகல. ஓகே, இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது நம்மளுக்கு. ஆக்சுவலா குறிப்பாக 2 நாள் வீட்டுக்கு முன்னாடி சிசிடிவி இருக்கு, அந்த குறிப்பிட்ட 2 நாள் மட்டும் ஒர்க் ஆகலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு எல்லாருமே வைக்கிறாங்க. குறிப்பாக வீட்டுக்கு பின்னாடி தான் அந்த பாடி எடுத்துருக்காங்க. இப்போ ஒரு எரிஞ்சிருந்தாலும் ஈஸியா புகை வந்திருக்கு, அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்க முடியும். அதையும் தாண்டி பக்கத்துல இருக்காங்க, யாரும் நடமாட்டமா இருக்கும்போது அதையும் ஈஸியா கண்டுபிடிச்சிருக்க முடியும். பல்வேறு சந்தேகங்கள் நமக்கே பார்க்கும்போது எழுதே சார். இல்லை, நமக்கு எழுதுறது, எங்களுக்கும் எழுதுறது நிறைய சந்தேகம் இருக்குது. பட் அது சந்தேகமாவே நாங்கள் வச்சிருக்கோம். ஆக்சுவலா அது முடிவு கொண்டு வரக்கூடாதுன்னு எங்களோட நாங்கள் வச்சிருக்கோம். அந்த முடிவுக்கு போலீஸ் தான் வரணும்னு சொல்லுவாங்க. போலீஸ் தான் வரணும். போலீஸ் ஒரு டீம் போட்டிருக்காங்க. ஓகே, இது எங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து சந்தேகம் மாதிரி எங்களுக்கு வந்துச்சு. எங்களுக்கு வந்து சந்தேகத்தை தலைவர்கிட்ட சொன்னோம். தலைவருக்கு சில சந்தேகங்கள் வந்துச்சு. எல்லாத்தையும் நோட்ஸ் போட்டு என்ன சந்தேகப்படுறாரு தலைவர்? இல்லை, இதெல்லாம் என்ன இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சிசிடிவி ஆஃப் ஆயிருக்குது, ஏன் ஆஃப் ஆயிருக்குன்னு கேளுங்க, ஃபேமிலிகிட்ட கேளுங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி காணா போனான்னு சொன்னாரு, பின்னாடி தான் இருந்து அதை பற்றி ஃபேமிலிகிட்ட என்கொயரி பண்ணுங்க. இது போக இவர்கள் லெட்டரில் எழுதுனது போக வேற யார்ட்டையாச்சும்
பேசியிருக்காரு. பிரச்சனை இருக்குதா, பேசிருக்குதா, இல்ல இப்ப நேத்து கூட ஒரு சிசிடிவி அவர் வெளியில ஏதோ ஒரு கடையில நிக்கிற மாதிரியான சிசிடிவிலாம் வந்துச்சு ஆக்சுவலா. இது அந்த அவர் மிஸ்ஸிங் ஆகிறதுக்கு முன்னாடியும் முன்னாடி 2 நாளும் அல்லது மிஸ்ஸிங் ஆன அந்த டயத்துலையும் வேற எங்கேயாச்சும் ஸ்பாட்ல லொக்கேட் ஆயிருக்காப்லையா, அவருடைய மொபைல் நம்பர் கொடுத்து அந்த மொபைல் நம்பர் எந்தெந்த டவர்ல வந்து லிங்க் ஆயிருக்குதுங்கிறத பார்க்கலாம் தலைவர் நோட்ஸ் போட்டு கொடுத்துருக்காப்ல ஆக்சுவலா. ஓகே, சிடிஆர் எடுக்க சொல்றீங்களா? சிடிஆர் எடுத்து சிடிஆர் ஒரு சைடு, சிடிஆர்ல யார் யார்கிட்ட பேசுறாங்கிறத சொல்லியிருக்காப்ல, எந்தெந்த டவர்ல லொக்கேட் ஆயிருக்குங்கிறத பார்க்க சொல்லியிருக்காப்ல ஆக்சுவலா. நமக்கு ப்ளஸ் இந்த ஃபோன் வேற மிஸ் ஆயிருக்கு, அப்படியே ஃபோன் வேற மிஸ் ஆயிருக்கு. ஆமா, அது ஃபோன் பிரச்சனை இல்லை, நமக்கு ஃபோன் நம்பர் இருந்தாலும் இன்னைக்கு சிடிஆர் நம்பர்ஸ் எடுத்துலாம், நம்ம உங்களுக்கு டவர் லொகேஷன்ஸ் எடுத்துலாம், அது பிரச்சனையே இல்லை. அதுவும் ஐஎம்ஐ நம்பர் இருந்துச்சுன்னா எங்க இருக்குங்கிறத ஃபோனையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணி முடிங்க, அதுக்கப்புறம் வந்து யாருங்கிறத கன்க்ளூஷன்ஸ்க்கு வரலாம் அப்படிங்க. ஓகே சார், என்ன சார் சொல்ல விரும்புறீங்க கடைசியா? குறிப்பாக போலீஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கூட்டணி கட்சியான திமுகவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? போலீஸ் நல்லபடியா கொண்டு போயிட்டே இருக்குது, எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம திரும்ப இந்த இப்போ போற ஃப்ளோலயே கொண்டு போய் இந்த கேஸை முடிங்கிறது எங்களுடைய மாநில தலைமையத்தினுடைய கோரிக்கை. ஓகே, அரசும் அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குது. KKSSR அமைச்சரையும் அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சரும், ஏன்னா அவங்க தூத்துக்குடி பக்கத்துல இருக்கிறதுனால அவங்கள வந்து அந்த கேஸ்ல கொஞ்சம் நீங்களும் இன்வால்வ் ஆகி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சிஎம்ஏ கூப்பிட்டு பர்சனலாக சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. அதே மாதிரி KKSSR எல்லாருமே அந்த இதெல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அரசு தரப்புலையும் நல்லா போயிட்டு இருக்குது, காவல்துறை தரப்புலையும் நல்லா போயிட்டு இருக்குது. இதுக்கு எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் கொண்டு போய் இந்த கேஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 நாளில் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த கேஸ் பற்றி பலரும் பல யூகங்களாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஒரு யூகங்களையும் நீங்கள் வந்து ஊடகத்தில் வந்து நீங்கள் பேசாதீங்க. குறிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். யார் மீதும் இப்போதைக்கு நான் வந்து குற்றம் சாட்ட விரும்பலை, யார் மீதும் நான் வந்து கை காட்ட விரும்பலை, அதாவது பொலிட்டிக்கல் மோட்டரா இல்லை வந்து பர்சனல் வெஞ்சன்ஸா அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நான் போகல. காவல்துறை உறுதியாக குற்றவாளிகளை பிடிப்பாங்கிற நம்பிக்கையோட பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.